மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன. இந்த பழத்துக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது. தினமும் வரும், இதில் வந்து காய் விட்டுருக்கான்னு பார்ப்போம். கண்ணுலேயே படலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சு இருந்திருக்கு. இப்போ டக்குன்னு என்னவோ ஒரு மாதிரி தோணுச்சுன்ட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய காய் இருக்குது. இது எத்தனை நாள் இப்படி தான் கண்ணில் படாமல் இருந்ததுன்னே தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி கண்ணில் பட்டுருந்தா நாங்கள் முன்னாடியே பறிச்சுட்ருப்போம். அதனால் அது பறிக்கிற பக்கம் வர வரைக்கும் நம்ம மறைஞ்சே இருக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து இன்றைக்கி பறிக்கிற பக்கம் வந்த பிறகு வெளியில் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு. ரொம்ப நாள் கழிச்சு காய்ச்சி இருக்கு. இது என்ன ஃப்ரூட்னா வாட்டர் ஆப்பிள். ஏற்கனவே நிறைய காய்ச்சி இருந்தது, ஓவர் நைட்டில் காணாமல் போச்சு. எப்படி தான் காணாமல் போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி இன்றைக்கி ஒன்று காய்ச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பெருசில் பார்த்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் பறிக்க போகிறோம். பறிக்கலாமா? ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது பார்க்கும்போது. நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பழத்தை. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது அப்படியே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு போகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறாங்க. அதனால் இன்றைக்கி நாம் டேஸ்ட் பண்ண முடியல. இன்னொரு வாட்டி காய்க்கும்போது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். இது அப்படியே சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போகிறேன். பாய்.